விபத்தில் இருந்த மூதாட்டியின் சடலத்தை தோண்டி எடுத்து மீண்டும் உடற்கூறு ஆய்வு செய்யக்கோரி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உறவினர்கள் புகார் மனு அளித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை மருதம் கமல்வெளி பகுதியைச் சேர்ந்தவர் முருகேசன். இவர் தனது மனைவி சின்னப்பிள்ளையுடன் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கடைத்தெருவில் மளிகைப் பொருட்களை வாங்கிக் கொண்டு மண்ணை சாலை வழியாக வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது முத்துப்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து பின்னோக்கி எடுத்து வரப்பட்ட போலீஸ் வாகனம் சின்னப்பிள்ளை மீது ஏறி இறங்கியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த அவர் சிகிச்சைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் 7ஆம் தேதி உயிரிழந்தார். இதையடுத்து சின்னப்பிள்ளையின் உடலை போலீசாரே அவசர கதியில் தகனம் செய்ய தீர்மானித்ததாக தெரிகிறது. தகவல் அறிந்த உறவினர்கள் முத்துப்பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது சமாதானம் பேசிய போலீசார் விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்வதாகவும் இழப்பீடு பெற்றுத் தருவதாகவும் தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து திருவாரூரிலேயே சின்னப்பிள்ளையின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் விபத்துக்கு காரணமான ஆய்வாளர் மீது இதுவரை வழக்கு பதிவு செய்யப்படவில்லை எனவும் உடற்கூறு ஆய்வு அறிக்கையும் தவறாக தரப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவர் தரப்பில் கூறப்படுகிறது. இந்நிலையில் சின்னப்பிள்ளையின் சடலத்தை தோண்டி எடுத்து மீண்டும் உடற்கூறு ஆய்வு மேற்கொள்ள உத்தரவிட வேண்டும் என கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சின்னப்பிள்ளையின் கணவர் முருகேசன் மனு அளித்துள்ளார்.